Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு உங்களோட செஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த டிவோர்ஸ் ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனாக இருக்குமா? இந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் ஒரு விக்டிமோட லைஃப்பை ஈஸியாக்குமா இல்லை இன்னும் வேர்ஸ்ட் ஆக்குமா? இதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எப்போவுமே பெயின்ஃபுல் ரியாலிட்டிஸ் பற்றியும் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் பற்றியும் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த டிவோர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பெயின்ஃபுல் ரியாலிட்டி என்னென்ன, அதுக்கான ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் என்னென்ன, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விக்டிம்ஸ் தன்னோட கண்ட்ரோல்லேருந்து தப்பிச்சு வெளியே போகிறத இந்த நச்சுகள் விரும்ப மாட்டாங்க. ஸோ விக்டிம்ஸை மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்யூசர்ஸ் சூஸ் பண்ணுற இன்னொரு களம் இந்த கோர்ட்டுங்கிற இந்த களத்தில் சட்டம்ங்கிற அந்த வெப்பனை யூஸ் பண்ணி விக்டிம்ஸை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. விக்டிம்ஸ் கிட்ட அப்யூசருக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் இருக்கிற பட்சத்தில் விக்டிம்க்கு சாதகமாக இந்த கேஸை முடிச்சுக்கலாம். ஆனால் அப்யூசருக்கு எதிராக விக்டிம் கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லாத பட்சத்தில் இந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸோட ஃபுல் கண்ட்ரோலும் அப்யூசர்கிட்ட தான் இருக்கும். அட்வொகேட், ஜட்ஜுன்னு எல்லாரையுமே மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த லீகல் சிஸ்டமையே இவங்களோட ஃப்ளையிங் மங்கியாக யூஸ் பண்ணுவாங்க. எங்கேயும் சேம் பேட்டர்ன் கண்டினியூ ஆகும். விக்டிம் ட்ராமா, ப்ளேம் ஷிஃப்டிங், கேஸ் லைட்டிங்னு எல்லாமே ரிப்பீட் ஆகும். சட்டத்தில் இருக்கிற லூப் ஹோல்ஸை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுவாங்க. விக்டிம்ஸ் மேலே, அதாவது உங்கள் மேலே அபாண்டமாக குற்றம் சுமத்துவாங்க. ப்ரொசீடிங்ஸை ஸ்மார்ட்டாக டிலே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கும் உங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. நீங்கள் தான் வாண்டடாக இழுத்தடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றா இருக்கும்போது உங்கள் பேரில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாங்கன்னா அதை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் எதையுமே எடுத்துக்கிட்டு போகலைன்னு சொன்னாலும் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் இவங்களை ரொம்ப கொடுமை பண்ணீங்க, இவங்க கூட குடும்பம் நடத்தாமல் இவங்களை கஷ்டப்படுத்துனீங்க, இல்லீகல் அஃபேர்ஸ், மல்டிபிள் அஃபேர்ஸில் இருந்தீங்க, உங்களுக்கு ட்ரக் அடிக்ஷன் இருக்குது, ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்குது, மென்டல் இல்னஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களை ஒரு கம்ப்ளீட் மான்ஸ்டராக கோர்ட்டில் போர்ட்ரே பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட தப்பையெல்லாம் உணர்ந்து உங்களை மாற்றிக்கிட்டு திருந்தி வந்தால் உங்களை மன்னித்து உங்கள் கூட மறுபடியும் சேர்ந்து வாழறதுக்கு தயாராக இருக்கிறதா சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அவங்க செஞ்ச கொடுமைகளை எல்லாம் மென்ஷன் பண்ணி கவுண்டர் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நோ யூஸ். நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அவங்க மேலே அபாண்டமாக குற்றம் சொல்கிறீங்கன்னு கோர்ட்டில் அழுது ட்ராமா பண்ணுவாங்க. ஆக்சுவலி கோர்ட்டில் உண்மையை நிரூபிக்கிறது, பொய்யை நிரூபிக்கிறது இதெல்லாம் மேட்டரே கிடையாது. நச்சுகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட கனெக்டடாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு இந்த கோர்ட்டு சட்டத்தையெல்லாம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திப்பாங்க. ஆக மொத்தம் சட்டத்தை யூஸ் பண்ணி இந்த நச்சுகள் உங்கள் கூட கனெக்டடாக இருப்பாங்க. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால நச்சுகளுக்கு என்ன யூஸ் இருக்குது? அவங்களுக்கும் டைம், காசு இதெல்லாம் வேஸ்ட் ஆகும்ல. பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி டிவோர்ஸ் கேஸை இழுத்தடிக்கிறாங்க? ஏன்னா நச்சுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை ஒரு லைஃபாக பார்க்கலை, இதை ஒரு கேமாக தான் பார்க்குறாங்க. அந்த கேமில் உங்களை அவங்களோட ஆப்பனண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த கேம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே கோல். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கேம் முடியவே கூடாது. அவங்களோட விக்டிம்ஸ் இந்த கேமை விட்டு எக்ஸிட் ஆகவும் கூடாது. இந்த கேமோட ஒவ்வொரு மூவ்லையும் அவங்க தான் ஜெயிக்கணும். இந்த கேமையும் அவங்களோட விக்டிமையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மூலமாக அவங்களோட சுப்பீரியர் பவரை அவங்க தக்க வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க கூட இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு விலகி போனாலும் சரி, அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த கண்ட்ரோலை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அவங்க மேலே கேஸ் போட்டாலும் சரி, இல்லை அவங்க உங்கள் மேலே கேஸ் போட்டாலும் சரி, ஆக மொத்தம் அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராண்டியோஸ் மெலிக்னன்ட் நச்சுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பிள்ளைகளை அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க.
தந்திரமாக ப்ளே பண்ணி சோல் கஸ்டடியும் வாங்கிடுவாங்க. மோஸ்ட்லி கோவர்ட் நச்சுகள் கிட்ட இந்த பிரச்சனை இருக்காது. அவங்க பிள்ளைங்களை விக்டிம் தலையில் கட்டிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த மெலிக்னன்ட் கிராண்டியோஸ் நச்சுகள் குழந்தைகளை விக்டிம்ஸோட கழுத்தை இறுக்கி கட்டுற கயிறாக யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைகளை கம்ப்ளீட்டாக ஏலினேட் பண்ணி விக்டிம் பேரண்ட்டுக்கு எதிராக திருப்புவாங்க. குழந்தைங்க இவங்களை விக்டிம் பேரண்ட்டாகவும் விக்டிம் பேரண்ட்டை அப்யூசராகவும் பார்ப்பாங்க. விக்டிம் பேரண்ட் விசிட்டேஷனுக்கு ஃபைட் பண்ணும்போது பிள்ளைங்க வாயாலேயே அந்த விக்டிம் பேரண்ட்டை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. இருக்கிறதுலையே மிகப்பெரிய வழி இதுதான். பிள்ளைங்களை வச்சு உங்களை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பிள்ளைங்களோட மனசில் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை விதைப்பாங்க. அவங்கள ரொம்ப நல்ல பேரண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக குழந்தைகளை மெட்டீரியலிஸ்டிக்காக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. பிள்ளைங்க மனசில் எதையெல்லாம் விதைச்சி வச்சுருக்காங்களோ அதையெல்லாம் உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு பேரண்ட்டாக நீங்கள் தோற்று போன மாதிரி ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை ஃப்ரேம் பண்ணுவாங்க. நீங்கள் நல்ல பேரண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான காம்படிஷனில் உங்களை இழுத்து விடுவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோதான் போராடினாலும் உங்களை ஒரு நல்ல பேரண்ட்டாக ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது சாத்தியப்படாத விஷயம். ஏன்னா இந்த கேம் கம்ப்ளீட்டாக நார்சிசிஸ்டோட கண்ட்ரோலில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் கிடைச்சாலும் அந்த விசிட்டேஷன்ஸ் மூலமாக உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. கோர்ட் ஹியரிங்ஸில் விக்டிமாக நடித்து அழுது ட்ராமா போட்டு அங்கேயும் உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. ஒருவேளை குழந்தைங்க உங்களோட கஸ்டடியில் இருந்தாலும் அவங்கள நிம்மதியாக வளர்க்க விடாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட எமோஷ்னல் சஃபரிங்ஸ் மூலமாக அவங்க சப்ளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் உங்கள் லைஃப் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். இந்த லீகல் ப்ராசஸில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் அப்யூசருக்கு உங்கள் மேலே இருக்கிற கண்ட்ரோல் கண்டினியூ ஆகும். அவங்களுக்கு தேவையான சப்ளை இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லேயும் இந்த விசிட்டேஷன்ஸ்லேயும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். வருஷ கணக்காக கேஸை முடிக்காமல் இழுத்தடிப்பாங்க. அப்யூசரோட ஒரே டார்கெட் உங்களோட நிம்மதியை கெடுத்து வாழ விடாமல் பண்ணுறது. ஆனால் அவங்க ஊருக்கு தெரியாமல் ஒரு சீக்ரெட் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் விக்டிம்ஸ் சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட்காகவும் டிவர்ஸ்க்காகவும் வருஷ கணக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். விக்டிம்ஸோட ஃப்யூச்சரை டிவர்ஸுங்கிற பேரில் இந்த அப்யூசர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்மளோட இந்தியன் லா விக்டிம்ஸ்க்கு சாதகமாக சில விஷயங்களை அனுமதிக்குது. பண்பாடு பாரம்பரியம்னு இந்த கல்ச்சருக்கு முட்டு கொடுத்து பேசுகிறவங்க இந்த விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு நாட்டோட பண்பாடு பாரம்பரியத்தை எல்லாம் அடிப்படையாக வச்சு தான் சட்டங்களையே உருவாக்குவாங்க. அப்படிதான் இந்த சட்டத்தையும் உருவாக்கி இருக்காங்க. ஒரு மேரீடு கப்பிள் செப்பரேட் ஆன பிறகு 2 பேர்ல ஒருத்தர் மியூச்சுவல் டிவோர்ஸுக்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் இன்னொருத்தர் வேற ஒரு இண்டிவிஜுவல் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத சட்டம் அங்கீகரிக்குது. அதாவது ஒரு மேரேஜை ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணாம சட்டப்படி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஆனால் மேரேஜ் பண்ணிக்காம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். விக்டிம்ஸோட வெல்பீயிங்காக தான் சட்டமே இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுத்துருக்கு. ஆனால் இதை கள்ள உறவு அப்படின்னு கொச்சப்படுத்தி பேசுகிற சில தற்குறிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. டாக்ஸிக் மேரேஜில் மாட்டி தப்பிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற விக்டிம்ஸ் அனுபவிக்கிற அந்த மன உளைச்சலை பற்றியும் மன வலியை பற்றியும் எந்த ஒரு எம்பத்தியும் இல்லாத காட்டு மிராண்டிகள் வாய்க்கு வந்தது எல்லாம் வாந்தி எடுப்பாங்க. இதில் கடவுளை வேற கூட்டு சேர்த்துப்பாங்க. இது போன்ற கள்ள உறவுகளை கடவுள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார், இது பாவ செயல், அவியல், பொறியல்னு ஏதாவது பெணாத்துவாங்க. இந்த நச்சுகள் கூட எல்லாம் வாழறது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரியும். வாழ விடாமல் எப்படியெல்லாம் சாவடிப்பாங்க அப்படிங்கிறதும் அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரியும். எந்த உயிரும் கஷ்டப்படுறத கடவுள் விரும்ப மாட்டார் இல்லையா? ஸோ இந்த நச்சுகள் கிட்ட இருந்து செப்பரேட் ஆன பிறகு அந்த நச்சுகள் நியாயமாக டிவோர்ஸுக்கு ஒத்துழைக்காமல் லீகல் அப்படிங்கிற அந்த கயிறால் விக்டிம்ஸை கட்டி வைக்கும்போது விக்டிம்ஸ் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தர்மப்படி இன்னொரு வாழ்க்கை துணையை தாராளமாக தேடிக்கலாம். அப்யூசர் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆன பிறகு அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்ல இருந்து செப்பரேட் ஆன ஒருத்தர் இல்லைனா டிவர்ஸி இல்லைனா ஒரு விடோ ஆர் விடோயர் இந்த மாதிரி யாரையாவது ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழலாம். டிவர்ஸ் ஆன பிறகு அவங்களையே கல்யாணமும் பண்ணிக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
அப்யூசர்கிட்ட இருந்து ப்ராப்பராக செப்பரேட் ஆகாமல் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற அந்த நபர் எய்தர் அவங்க ஃபேமிலியோடு இருக்கலாம், இல்லை செப்பரேட் ஆகி இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அது தப்பாயிடும். அதே மாதிரி அப்யூசர்கிட்ட இருந்து ப்ராப்பராக செப்பரேட் ஆகிட்டு ஃபேமிலியோடு இருக்கிற இன்னொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் தப்பாயிடும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸால் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் அதிகமாகும். மோஸ்ட்லி மெலிக்னன்ட் கிராண்டியோஸ் நார்சிசிஸ்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக கோவர்ட் நார்சிசிஸ்ட் கிட்ட போய் மாட்டுவாங்க. ஏன்னா மெலிக்னன்ட் நார்சிசிஸ்டோட அந்த வெளிப்படையான ஆக்டிவ் அப்யூஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விக்டிம்ஸ்க்கு கோவர்ட்டோட அந்த சைலண்ட் பேசிவ் அப்யூஸ் கண்ணுக்கு தெரியாது. மெலிக்னன்ட் அப்யூஸ் கசக்கும், கோவர்ட் அப்யூஸ் இனிக்கும். கசப்பான விஷயத்தை டேஸ்ட் பண்ண விக்டிம்ஸ்க்கு இந்த ஸ்வீட்டான விஷயத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். மெலிக்னன்ட் அப்யூஸில் இருந்தவங்களுக்கு கோவர்ட்டோட இந்த சாஃப்ட் அப்ரோச் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதில் தான் ஆபத்து அதிகம். ஸோ செப்பரேஷனாக இருந்தாலும் சரி, டிவோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா நார்சிசிஸ்டோட மைண்ட் கேம்ஸால் விக்டிம்ஸோட மைண்டில் ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனிங் நடக்கும். இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் விக்டிம்ஸோட இமோஷ்னல் ரெஸ்பான்சஸை கண்டிஷன் பண்ணும். இது விக்டிம்ஸோட மாரல் ஜட்ஜ்மெண்ட்டையும் மாரல் பிஹேவியரையும் பாதிக்கும். அதாவது எது சரி, எது தப்பு, எது மாரல், எது இம்மாரல்னு ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு விக்டிம்ஸோட அந்த இமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் கண்டிஷன் ஆகி இருக்கும். இதால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம்ஸ் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸில் ப்ராப்பராக டெசிஷன் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுலையும் ப்ராப்பர் டெசிஷன் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி கிளாசிக்கல் கண்டிஷன்டு மென்டல் ஸ்டேட்டில் விக்டிம்ஸ் இயங்கும்போது சிச்சுவேஷன் இன்னும் வேர்ஸ்ட் ஆகும், காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். இந்த மனநிலையில் விக்டிம்ஸ்க்கு சரின்னு தோன்றது தப்பாக இருக்கலாம், தப்புன்னு தோன்றது சரியாக இருக்கலாம். ஆனால் நம்ம தெளிவாக தான் யோசிக்கிறோம், தெளிவான முடிவுகளை தான் எடுக்கிறோம் அப்படின்னு விக்டிம்ஸ் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஸ்டு மென்டல் ஸ்டேட்டை விக்டிம்ஸ் முதல்ல சரி பார்த்துக்கணும். மூவ் ஆன் ஆகிட்டு தனியாக வாழறது நிம்மதின்னு நினைக்கிறவங்க உங்களோட ஹீலிங்லையும் க்ரோத்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா, நான் எப்படி டிவோர்ஸ் ப்ராசஸையெல்லாம் டீல் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்குது. நான் டிவோர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலை. செப்பரேட் ஆகிட்டு நான் என்னோடய க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அம்மாவாக என்னோடய கடமைகளை செஞ்சு முடிக்கணும். மற்றபடி என்னோடய ஸ்பேஸில் தனியாக நானாக வாழறது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தனியாக வாழறது ஒரு சிலருக்கு நிம்மதியை கொடுக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஸோ லைஃப்பில் ஒரு நல்ல கம்பேனியன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த அப்யூசர்கிட்ட இருந்து செப்பரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஹீல் ஆகிட்டு, அதுக்கப்புறம் தர்மத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கை கிளியர் பண்ணிக்கோங்க. லீகல் ப்ரொசீடிங்ஸில் இந்த நச்சுகளை ஸ்மார்ட்டாக டீல் பண்ணுறதுக்காகவும், ஸ்பெசிஃபிக்காக உங்களோட இஷ்யூஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.